ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ஃப்ரீலான்சிங் பார்த்தீங்கன்னா ஃபுல் கைடாக இருக்க போகுது. ஸோ எனக்கு இதை பற்றி பேசுறதுக்கான ஒரு வேல்யூவேஷன் இருக்கா, ஒரு ரேஞ்ச் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக இருக்குது. இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே கிட்டத்தட்ட 4 இயர்ஸாக இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே. அது மட்டும் இல்லாமல் நான் ஒர்க் பண்ணுறது ஃபுல்லாகவே இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஆல்ரெடி 15 மெம்பர்ஸோட 1.5 இயர்ஸ் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டாக ரிமைனிங் இருக்க இயர்ஸ் எல்லாமே நான் யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். இன்னமுமே யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட தான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ரீசன்ட் ஃபியூ டேஸில் கூட நான் யூஎஸ் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே. ஸோ இதை பற்றின கம்ப்ளீட்டான கைடு தர எல்லா ஒரு ரேஞ்சுமே ஒரு க்ரைட்டீரியாவுமே எனக்கு சூட் ஆகுது. ஸோ அதனால் நம்பி நீங்கள் இந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீலான்சிங்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃப்ரீலான்சிங்னா நத்திங் பட் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்கில்லை லேர்ன் பண்ண போகிறீங்க. எனி ஸ்கில் தட் கேன் பி எனி ஸ்கில். அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிவிட்டு அந்த ஸ்கில்லில் கம்ப்ளீட்டாக ப்ரொஃபஷனலாக லேர்ன் பண்ணதுக்கப்புறம் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணி அவங்களுக்கான ஒரு சர்வீசஸ் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க. இன் ரிட்டனாக அவங்க உங்களுக்கு மணி தர போகிறாங்க. இதுதான் ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் மாடல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது நம்ம இதுனா பிகினர் கைடு அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஃப்ரீலான்சிங் பிகினர் கைட்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஐடியாலஜி இல்லை, இருந்தும் எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் தேவைன்னு தெரியல, என்னால் இதை பண்ண முடியுமா தெரியல அப்படின்ற ஒரு சில டவுட் ஆஃப் கேட்டகரிஸ் இருப்பீங்களே, அவங்க எல்லாருக்குமே இது வந்து ஒரு சூட்டபுளான வீடியோ. இன்ஃபேக்ட் நீங்கள் மாடரேட்டாக இருந்தாலும் ஓகே, இந்த வீடியோ நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து ஒரு பிகினராக இருக்கீங்க, இல்லாட்டி நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன், ஐம் காலேஜ் ஸ்டூடெண்ட், ஐம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட், ஐம் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல், ஐம் பார்ட் டைம் ஒர்க்கர், இந்த எந்த கேட்டகரிக்குள்ளே நீங்கள் வந்தாலுமே நீங்கள் எல்லாருமே இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன். அது எப்படி பண்ண முடியும், எப்படிலாம் பண்ணியிருக்காங்கன்ற ப்ரூஃப்ஸையும் நான் உங்களுக்கு எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் உங்ககிட்ட சொல்கிறது எல்லாமே இந்த கேட்டகரிக்குள்ளே எந்த கேட்டகரியில் நீங்கள் வந்தீங்களாலும் உங்களால் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஸோ இது எங்கேருந்து பண்ண முடியும், எந்த இடத்துலேருந்து பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டிலேருந்தே. நீங்கள் இப்போ பார்க்கில் இருக்கீங்கன்னா பார்க்லேருந்து, இப்போ வீட்டில் இருக்கீங்கன்னா வீட்டிலேருந்து, எங்கேருந்து வேணால் நீங்கள் இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னியை பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ரிமோட் ஜாப் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கான ரிக்வயர்மெண்ட்ஸ் என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் வச்சுருந்தீங்களோ இல்லாட்டி செகண்ட் ஹேண்ட் பிசி வச்சுருந்தீங்களா, இது ரெண்டுமே போதும். புது பிசி இருக்குது, புது லேப்டாப் இருந்தாலும் ஓகே, டெஃபினட்டாக யூஸ் பண்ணிப்பீங்க. ஏன்னா இந்த மாதிரி கேள்லாம் கேட்டிருக்காங்க எங்கிட்ட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து டேட்டா மெசேஜ் பண்ணுவாங்க, என்கிட்ட வந்து செகண்ட் ஹேண்ட்லாம் இல்லை, புதுசு தான் இருக்குது, பண்ணலாமா, இந்த மாதிரிலாம் வந்து ஃபன்னாகவும் பண்ணுவாங்க. அது ஏன் பண்ணுறாங்கன்னு தெரியாது. பட் ஈவென்ச்சுவலி நீங்கள் செகண்ட் ஹேண்ட் இருந்தாலே ஒரு பேசிக் ரிக்வயர்மெண்ட் இருந்தாலே போதும்னு நான் சொல்ல வரேன். ஸோ இந்த பேசிக்கான ரிக்வயர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு யூ கேன் கெட் இன்டு ஃப்ரீலான்சிங். நெக்ஸ்ட் உங்களுக்கு முக்கியமான விஷயம் தேவைன்னா ஒரு நெட்வொர்க் கனெக்ஷன், ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன். இந்த இன்டர்நெட் கனெக்ஷன் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டே இருக்கும், எனக்கே தெரியும். ஸோ இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்தால் போதும். ஒரு இன்டர்நெட் கனெக்ஷன் ப்ளஸ் ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் ஒரு பிசி இருந்தால் போதும். ஸோ இதுதான் பேசிக் ரெக்கமெண்ட். அதுக்கு வந்து நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் என்னால் காலேஜ் ஸ்டூடெண்ட்டால் கிராஸ் பண்ண முடியுமா, பார்ட் டைம் ஒர்க்கிங் பண்ணால் எனக்கு டைம் கிடைக்குமா, ஃபுல் டைம் ஒர்க்னா டைம் கிடைக்குமா. ஸோ ஒரு 50 வயசு பண்ணுறவங்க, ஒரு டீச்சர், இங்கிலீஷ் டீச்சர் கூட நம்மளோட ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணி இப்போ கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாசிபிளான விஷயம் தான். காலேஜ் ஸ்டூடெண்ட் 16 இயர் உள்ள ஸ்டூடெண்ட்டு ரீசெண்ட் டேஸில் எனக்கு வந்து கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுன்னு மெசேஜ் அனுப்பிச்சு நானே மெஸ்மரைஸ் ஆகி அது கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் எண்ட் ஆஃப் வீடியோ கனெக்ட் பண்ணி விட்றேன். ஸோ ஒரு 16 வயசு பையனாலும் முடியும், ஒரு 50 இயர்ஸ் ஃபுல் டைம் ஒர்க்கிங் பீப்புளாலும் முடியும். ஸோ ஏஜ் டிஃப்ரென்ஸ் எதுவுமே ஒரு விஷயமே இல்லை. ஸோ ஈஸியாக நம்மளால இந்த ஒர்க்கை பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு சார்ட் ஆஃப் பிகினர்ஸ் கைடை நம்ம வந்து ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்கில்லை லேர்ன் பண்ணணும். இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்கு முக்கியமான விஷயமே நம்ம என்ன ஸ்கில் லேர்ன் பண்ண போகிறோம், எப்படி லேர்ன் பண்ண போகிறோம் அப்படின்றது தான் முக்கியமான விஷயமே. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் பிஸ்னஸ் ஜர்னிக்குள்ளே நான் என்ன ஸ்கில்ஸ் லேர்ன் பண்ணி இத்தனை வருஷமாக ரன் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியன் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், யூஎஸ் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்க கூட இப்போ வரைக்கும் என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னா வெப்சைட் டெவலப்பர், நோ கோட் வெப்சைட் டெவலப்பராக தான் நான் ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஸோ கோடிங் நாலேஜே இல்லாமல் ஒரு சில ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை நான் கிரியேட் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட பண்ணி கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஜாப்பனீஸ் ஸ்கூல், ஹேர் டிரான்ஸ்பிளான்ட், வெட்டிங், ஃபோட்டோஷூட், இன்டீரியர் டிசைனிங், இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அது வரிசையில் அதுக்கப்புறம் நான் யூஎஸ் கிளைண்ட்டு ஷிஃப்ட் ஆகி அவங்க எல்லாருக்குமே ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கேன். ஸோ இப்படி நான் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போதே விச் இஸ் நம்ம வந்து ஒரு வெப்சைட் டெவலப்மெண்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கும் போது நான் இந்த ஸ்கில்லை ரொம்ப வேல்யூபிளான ஸ்கில் தான் நான் சொல்லுவேன். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில். நான் மிச்சம் எந்த ஸ்கில்லும் உங்ககிட்ட நான் வந்து இன்சிஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா அதில் எனக்கு நாலேஜ் கிடையாது. எனக்கு இது ஒர்க் அவுட் ஆயிருக்கு, என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய பேருக்கு இந்த ஸ்கில்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ இதனால் இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 4 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால நான் டெஃபினட்டாக இந்த ஸ்கில்லை நீங்கள் அஸ் அ ஃப்ரெஷராக உள்ளே போகிறீங்க, இல்லாட்டி எனக்கு ஆல்ரெடி கிராஃபிக் டிசைனிங் தெரியும், ஆல்ரெடி எனக்கு வீடியோ எடிட்டிங் தெரியும்னா அது எல்லாத்துக்கும் காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது. பட் இந்த ஒரு விஷயத்துக்கு காம்படிஷன் ரொம்ப கம்மி, டிமாண்ட் எக்ஸ்ட்ரீமாக இருக்குது அப்படின்றத முக்கியமான விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபீல்டுக்குள்ளே இருக்கவங்க எல்லாருமே ஒரு ப்ரொஃபஷனல் வெப்சைட் வேணும், ஆனால் எப்படி பண்ணணும் தெரியாது, யாரை போய் அப்ரோச் பண்ணணும் தெரியாது, அப்ரோச் பண்ண எவ்வளோ கேட்பாங்க தெரியாது, அதிகமாக இருக்குமா கம்மியாக இருக்குமான்னு தெரியாது. பட் நம்ம ஃப்ரீலான்ஸராக போய்ட்டு அப்ரோச் பண்ணும்போது நம்ம கம்மி காஸ்ட்டுக்கே நல்லா பண்ணி தர முடியும். ஏன்னா நம்ம வந்து ஃப்ரீலான்சர்.
நம்ம வந்து யாருக்கிலையுமே இல்லை, நம்மளுக்கு வர காசு நம்மளுக்கு மட்டும்தான், யாருக்கும் நம்ம பிரித்து கொடுக்கணும் அவசியம் இல்லை. இதே ஒரு ஏஜென்சினா பிரித்து கொஞ்சம் கொஞ்சமாக தருவாங்க. ஸோ நம்மளுக்கு கொஞ்சமாக தான் வரும். ஃப்ரீலான்சிங் போது யூ கெட் ஃபுல் மணி ப்ராஃபிட்டை கம்ப்ளீட்டாக அது ப்ராஃபிட்டாக தான் இருக்க போகுது உங்ககிட்ட. ஸோ இந்த ஃப்ரீலான்சிங் வந்து இந்த நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லுக்கு டிமாண்ட் ரொம்ப அதிகம் தான். அப்படி டிமாண்ட் அதிகமாக இல்லைனா என்னால் இந்த 4 இயர்ஸ் சர்வே பண்ண முடியாது. என் ஸ்டூடெண்ட்ஸாலே கிளைண்ட்ஸை சர்வே பண்ணி ஆன்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் அடுத்த ஒரு மாதம் கழிச்சு 4 கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுறாங்க மெசேஜ் அனுப்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கம்ப்ளீட்டாக நம்ம கிளைண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. நோ ட்ரைன் அவுட் ஆஃப் கிளைண்ட்ஸ் ஃபார் திஸ் ஃபீல்ட். நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் ஸ்கில்லுக்கு வெப்சைட்ஸ் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு எத்தனை வருஷத்துலேருந்து இப்போ வரைக்கும் வெப்சைட் டெவலப் பண்ணிட்டு இருக்கு பார்த்துக்கோங்க. என்னதான் ஆப்ஸ்லாம் பூம் ஆனாலுமே வெப்சைட் டெவலப் பண்ண முடியும், வெப்சைட்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சி இன்ன வரைக்குமே க்ரோ ஆகிட்டு இருக்கு. அதோட க்ரோத் ஃபேக்டர் வந்து அப்படியே ஸ்கை ராக்கெட்டாக தான் போயிட்டு இருக்கு இன்ன வரைக்குமே. ஸோ அதனால் இந்த ஸ்கில்லுக்கு எப்பயுமே டிமாண்ட் இருக்கும், எப்பயுமே காம்படிஷன் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா மோஸ்ட்டாக யாருக்கும் தெரியாது. எப்படி உங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. ஃபஸ்ட்டு எனக்கு யாருக்காச்சும் தெரியுமா? யாராச்சும் பார்க்குறவங்களுக்கு வெப்சைட் டெவலப் பண்ண தெரியுமா? அதுவும் கோடிங் நாலேஜ் இல்லாமல் பண்ண தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்ம கோடிங் நாலேஜ் இல்லாமல் பண்ணும்போது ஈஸியாக நம்மளால வெப்சைட்டை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணி தர முடியும் அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு நான் சாம்பிள்ஸ் உங்ககிட்ட காட்டுறேன். ஸோ இப்போ நான் உங்ககிட்ட காமிக்கலாம். ஒரு சில வெப்சைட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணி நம்ம சொன்ன மெத்தட்ஸில் ஆன்போர்ட் பண்ணி நான் அவங்களுக்கான வெப்சைட்டை டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. கோடிங் நாலேஜ் இல்லாமல் வித்தின் 1 வீக் ஸ்பேனில் அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த வெப்சைட் டிசைன்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். இது எல்லாமே கோடிங் நாலேஜ் இல்லாமல் பண்ண வெப்சைட்ஸ், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் பண்ண வெப்சைட்ஸ். ஸோ இது வந்து ஒரு பாசிபிளான விஷயம்ன்றது உங்ககிட்ட ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டேன் நான். இப்போ இந்த ஸ்கில்ல லேர்ன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் கிளைண்ட்டை அக்வாசிஷன் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்குது. கிளைண்ட் அக்வாசிஷன் பார்ட்னா என்ன? சப்போஸ் கிளைண்ட்ஸை வந்து நீங்கள் ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க, கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ண தெரியலனா அந்த ஸ்கில்லோட வேல்யூ வந்து அப்படி 0ல் வந்து நிற்கும். ஸோ நீங்கள் உங்களோட ஸ்கில் ஃபேக்ட்ரியும் உங்களோட கிளைண்ட் அக்வாசிஷன் ஃபேக்ட்ரியும் கிராஸ் பண்ணணும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் ரெண்டுமே ஈக்குவலாக கொண்டு வர முடியும். நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு வித்தின் ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் இஃப் யூ ஆன்போர்ட் கிளைண்ட் நீங்கள் ஈஸியாக ஒரு கான்ஃபிடென்ட் லெவலில் ரீச் பண்ணலாம். அந்த கான்ஃபிடென்ட் லெவலில் ஈஸியாக மற்ற கிளைண்ட்டை டக்குன்னு ஆன்போர்ட் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்ஃபேக்ட் நான் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் இந்த ஃப்ரீலான்சிங் ஜர்னிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஃபஸ்ட் கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆச்சு. ஆனால் அந்த மெத்தடை நான் கிராக் பண்ணதுக்கப்புறம் வித்தின் 1 மந்தில் 3 கிளைண்ட்ஸை டக்குன்னு ஆன்போர்ட் பண்ணேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸும் வித்தின் 1 மந்தில் 2 கிளைண்ட்ஸ் 3 கிளைண்ட்ஸை ஃபாஸ்ட்டாக ஆன்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம கான்ஃபிடென்ட்டாக எவ்வளோ சீக்கிரம் அந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ணிட்டு எவ்வளோ சீக்கிரம் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைப்பாங்க. கொஞ்சம் லேட் ஆகி நம்ம இப்போ அதை லேர்ன் பண்ணிட்டோம், பொறுமையாக நாளைக்கு கழிச்சு நம்ம அந்த கிளைண்ட் அக்வேஷன் மெத்தட்ஸ்லாம் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நான் சொல்லிடுவேன். சரி, இப்போ வந்து அந்த என்னென்ன மெத்தட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். கிளைண்ட் அக்வேஷன் என்னன்னு பார்த்துருங்க. எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் கிளைண்ட்ஸை ஆன்போர்ட் பண்ண முடியுதோ அதான் கிளைண்ட் அக்வேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லியாச்சு. இப்போ அந்த மெத்தட்ஸை நான் வந்து உங்களுக்கு ஒரு 2 விஷயத்தை ரிவீல் பண்ணுறேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் நான் நிறைய ரிவ்யூஸ் போட்டுருக்கேன். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டக்குன்னு ஆன்போர்ட் பண்ணுறாங்க நிறைய கிளைண்ட்ஸை. அவங்க என்னென்ன மெத்தட்ஸ்லாம் ஆன்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்ற நான் வந்து சின்ன சாம்பிள்ஸ்லாம் இருக்குது. அது எல்லாமே நான் உங்ககிட்ட எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்றேன். பட் இப்போ நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு பிகினர் ஸ்டேஜாக இருக்கிறீங்க, ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்கில்லை லேர்ன் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணால் பெஸ்ட்டான விஷயம். ஃபஸ்ட்டு கிளைண்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கலாம். அந்த டைமை கட் ஷார்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த மெத்தட் யூஸ் பண்ணலாம். ஆஃப்டர் யூ லேர்ன் ஸ்கில்லை லேர்ன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கிட்ட நீங்கள் ரெஃபர் பண்ணி ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் எனக்கு அந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் தெரியக்கூடாது, நான் சைலண்ட்டாக காசாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமை ப்ரிஃபர் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் ஓரளவுக்கு வர்த்தான ஒரு விஷயம் தான். லாயர்லேருந்து டாக்டர் வரைக்கும் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க இன்ஸ்டாகிராமில். ஸோ நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். அவங்ககிட்ட மெசேஜஸ் மூலமாகவோ இல்லாட்டி டெமோ வெப்சைட்ஸ் மூலமாகவோ ட்ரை அவுட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மெத்தட்ஸ் எப்படி வந்து நம்ம கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுற இந்த மெத்தட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்கன்றதை எண்ட் ஆஃப் வீடியோவில் கனெக்ட் பண்ணி விட்டோம்னா, ஸோ இப்போ நம்ம வந்து இந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்றதை பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலின்றது ஓகே நம்மளுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அந்த மெத்தட்ஸ் வந்து ரொம்ப ஃபஸ்ட் கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெப்சைட் தேவைப்படாட்டாலும் ஃப்ரெண்ட்ஸோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ரெஃபரல் மூலமாக நம்மளுக்கு கிளைண்ட்ஸ் கிடைக்க சான்சஸ் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் நான் இன்னும் கொஞ்ச நாள் அப்லோட் பண்ண போகிற வீடியோ, ஏன்னா இன்னொரு ஸ்டூடெண்ட் இந்த மெத்தட் யூஸ் பண்ணி கிளைண்ட் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் வர்த்ஃபுல்லான மெத்தட் தான். ஸோ அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த வீடியோ நான் இன்னும் கொஞ்சம் நேரத்தை அப்லோட் பண்ணிவிடுவேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்க டைமில் மேபி இந்த வீடியோ அப்லோட் ஆயிருக்கலாம். ஸோ அதனால் நீங்கள் அதை செக் பண்ணி பார்க்கலாம், ஸ்டூடெண்ட் ரிவ்யூன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் வந்து கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணுற இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், யூஎஸ் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணியிருக்காங்க நம்ம ஸ்டூடெண்ட்ஸ், ஆஸ்திரேலியன் கிளைண்ட் கூட நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம யோசிச்சு கூட பார்க்க முடியாது ஒரு இந்தியன் கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறது ஓரளவுக்கு பெரிய விஷயம். ஆனால் நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யூஎஸ் கிளைண்ட்ஸு ஆஸ்திரேலியன் கிளைண்ட்ஸ் கூடலாம் ரொம்ப ஃபாஸ்டராக ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒர்க் பண்ணி முடிச்சிருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பாசிபிளான விஷயம் தான். ஸோ நீங்கள் இந்த ஸ்கில்லை லேர்ன் பண்ண நினச்சாலோ, நோ கோட் வெப்சைட் டெவலப்மெண்ட் கோடிங் நாலேஜே இல்லாமல் ப்ரொஃபஷனல் லுக்கிங் வெப்சைட்ஸை கிரியேட் பண்ண நினச்சாலோ, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட இந்தியன் கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் யூஎஸ்ஏ கிளைண்ட்ஸாக இருக்கட்டும் இவங்க 2 பேருமே ஆன்போர்ட் பண்ணுற மெத்தட்ஸ் லேர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் என்னோட கோர்ஸை செக் அவுட் பண்ணி பார்க்கலாம். நான் மோர் தென் 2000+ ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணியிருக்கேன். யூடியூப்லேருந்து செகண்ட் பேட்சில் ஆரம்பிச்சு 2nd, 3rd, 4th, 5th, 6th, 7th அப்படியே 11th பேட்ச் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. அப்கமிங் பேட்ச்க்கான வெயிட்டிங் லிஸ்ட்
ஓப்பனில் இருக்குது. அந்த வெயிட்டிங் லிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் இருக்குது. அந்த லிங்க்கில் ஜாயின் பண்ணி வெயிட் பண்ணுற பீப்புள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் ஒரு ஃப்ரீயான வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அந்த ஃப்ரீயான வெபினாரில் இந்த கோர்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். சப்போஸ் அந்த லிங்க் உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு குரூப் லிங்க் அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புங்க. நான் என்னோட குரூப் லிங்கை கம்யூனிட்டி குரூப் லிங்கை உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஸோ அதில் அவங்களுக்கு அப்டேட்ஸ் வரும் எப்படி ஃப்ரீ வெபினார் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றது. ஸோ நான் ப்ரீவியஸ்லி சொல்லியிருக்கேன், நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் 5 டேஸில் 12,000 வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 10 டேஸில் 10,000 கிளைண்ட்ஸ் ஆன்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கிளைண்ட்ஸை எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்போர்ட் பண்ணாங்க, என்ன மெத்தட் யூஸ் பண்ணி ஆன்போர்ட் பண்ணாங்க, அவங்க என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ பேக்கேஜை அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பேக்கேஜை நீங்கள் இங்கே செக் அவுட் பண்ணி பார்க்கலாம்.